இந்திரன் நாணி அகன்ற பின் சினம் கொண்ட கௌதம முனிவர் அகலிகையை பார்த்து, நீ கல்லாவாய் எனச் சபிக்க அவள் கருங்கல்லாக விழுந்தாள். வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடலில் இந்திரன் செய்த மாபெரும் தவறு வெளிப்பட்டு கௌதம முனிவரின் கடும் சாபத்தால் அவன் உடல் முழுவதும் 1000 பெண் குறிகளை பெற்று மானக்கேட்டுடன் அங்கிருந்து மறைந்தான் என்பதை கம்பரின் கவிநயத்தில் கண்டோம். அந்த பெரும் கோபமும் நீதி உணர்வும் இன்னும் தணியாத நிலையில் முனிவர் கௌதமர் தம் மனைவியின் பால் திரும்பி என்ன செய்தார் என்பதை கேட்க நெஞ்சம் நடுங்குகிறது அல்லவா? கம்பரின் அரிய வரிகளினூடே நாம் பயணிக்கலாம். வாருங்கள். எல்லையில் நாணம் எய்தி யாவர்க்கும் நகை வந்து எய்த புல்லிய பழியினோடும் புரந்தரன் போய பின்றை மெல்லியலாளை நோக்கி, விலைமகள் அநேக நீயும்கல் இயலாதி என்றான். கருங்கல் ஆய் மருங்கு வீழ்வாள். எல்லையில் நாணம் எய்தி. ஆம் அன்பர்களே, தன் தவறு அம்பலப்பட்டு முனிவரின் தீச்சொல்லால் உடல் முழுவதும் 1000 பெண் குறிகளுடன் மாபெரும் அவமானத்தைச் சுமந்த இந்திரன் அங்கே ஒரு நொடியும் நிற்க விரும்பவில்லை. வானுலக அதிபதியாய் தேவர்கள் தலைவனாய் இருந்தவனுக்கு இத்தகைய இழிவும் நாணமும் ஒருபோதும் வந்ததில்லை. இந்திரலோகத்தில் எவருமே அறியாத அவனுடைய இரகசிய தவறு இப்போது இந்த மண்ணில் அம்பலமாகி உலகெல்லாம் பரவிவிட்டது. யாவர்க்கும் நகை வந்து எய்த புல்லிய பழியினோடும் புரந்தரன் போய பின்றை. அவனை பார்த்த எவருக்கும், அவன் நிலையை பற்றி கேட்ட எவருக்கும் ஒரு பரிகாச சிரிப்பு வந்துவிட்டது. என்னடா இது இந்திரனுக்கு வந்த வினை என்று அனைவரும் நகையாட, அந்த இழிவான பழியையும் நாணத்தையும் சுமந்து கொண்டு இந்திரன் அங்கிருந்து மறைந்தான். வேகமாக பறந்து சென்றான். அவன் போனது ஒரு வினாடிதான். அவன் அகன்றதும் அந்த ஆசிரமத்தில் ஒரு ஆழ்ந்த அமைதி நிலவியது. ஆனால் அது புயலுக்கு முந்தைய அமைதி. மெல்லியலாளை நோக்கி இந்திரன் சென்று விட்டான். அங்கே நடுநடுங்கியபடி தான் இழைத்த தவறை எண்ணி கண் கலங்கி உடல் சோர்ந்து நின்றாள் அகலிகை. ஒரு மெல்லியலாள், ஒரு தாய், ஒரு தவப்பத்தினியான அவள் தன்னையும் தன் வாழ்வையும் தன் மானத்தையும் இழந்த பெருந்துயரில் உறைந்து போயிருந்தாள். முனிவரின் கண்கள் இப்போது இந்திரன் சென்ற திசையிலிருந்து திரும்பி மனைவியின் மீது படிந்தன. விலைமகள் அநேக நீயும் கல் இயல் ஆதி என்றான். சினம் தணியாத கௌதம முனிவர் விலைமகள் அநேக நீயும் என்று சீறினார். ஒரு விலைமகள் போல நீயும் இந்திரனோடு கூடியதால் நீ கல்லாவாய் என்று சபித்தார். ஆஹா, இதுதான் கம்பரின் கவிதை. ஒரு மெல்லியலாள் அறியாமல் செய்த தவறு, அதிலும் இந்திரனின் சூழ்ச்சியால் நிகழ்ந்தது. அவள் நெஞ்சறிய கற்பிழந்தவள் அல்ல. ஆனாலும் கோபம் கண்களை மறைக்க முனிவர் உண்மை நிலையை ஆராயவில்லை. முனிவரின் கோபப் பார்வையில் அவளின் மென்மையும் அவளின் துயரமும் அவளின் குற்றமின்மையும் மறைந்து போயின. நீ கல்லாவாய் என்று ஒரு வார்த்தை சொன்னார். கருங்கல் ஆய் மருங்கு வீழ்வாள். அந்த வார்த்தை வெளிப்பட்ட அடுத்த கணமே அங்கு ஒரு பெரும் மாற்றம் நிகழ்ந்தது. அழகிய அகலிகை, அந்த மெல்லியலாள், தன் உடல் முழுவதும் வெடித்தது போல உணர்வற்று கல்லாக மாறி தன் கணவரின் காலடிக்கு அருகிலேயே சரிந்து விழுந்தாள். ஒரு உயிர், ஒரு பெண், ஒரு மனைவி, ஒரு தாய் ஒரே நொடியில் உணர்வற்ற கருங்கல்லாக மாறி தன் வாழ்நாள் துயரத்தின் சில்லுகளாய் அங்கே சிதறி விழுந்தாள். அந்த அழகான மேனியும் அந்த உயிர் கொண்ட உயிர்ப்பும் அந்த தவ ஒழுக்கமும் இமைக்கும் பொழுதில் வெறும் கல்லாக மாறி முனிவரின் அருகிலேயே வீழ்ந்து கிடந்தது. இது நீதிதானா, இது நியாயம்தானா என்று கேட்க நாவு தவிக்கிறது அல்லவா? அகலிகை கல்லாக மாறி வீழ்ந்தாள். தன் தவறு என்று அறியாமலே பெரும் சாபத்தை பெற்று கல்லாக உறைந்து போனாள். தன் மனைவியின் இந்த நிலையை பார்த்த கௌதம முனிவரின் மனம் என்ன ஆயிற்று? கல்லாய் விழுந்த அகலிகை தன் தவறுக்கு மன்னிப்பு கோரி சாப விமோசனம் கேட்க என்ன செய்தாள்? அடுத்த பாடலில் கம்பரின் வரிகளில் காண்போம். நன்றி.